காமராஜர் ஆட்சி காலத்திலேயே, அண்ணா ஆட்சி காலத்திலேயே, கலைஞர் ஆட்சி காலத்திலேயே மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கும் திட்டம். அப்போ சிட்கோ நகர்னு போட்டாங்களா, அது கொடுத்தாங்க. எம்எம்டிஏ நம்ம இங்கே கோயம்பேடு எம்எம்டிஏ போட்டது மாதிரி இடம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. அது முதல்ல இடம் கொடுத்தாங்க. முதல்ல அண்ணா நகரை தான் இடம் போட்டாங்க. 2 கிரவுண்டு விட்டு கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது பைக் கொடுக்குறேங்கிறீங்க, டிவி கொடுத்தாங்க, அதை நீங்கள் விமர்சிச்சிங்க. ஒரு படத்தில் கூட மிக்சி கிரைண்டரை நீங்கள் விமர்சிச்சிங்க. இப்போ நீங்கள் பைக் கொடுக்குறேங்கிறீங்க. எல்லாம் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. மக்களுக்கு கார் கொடுங்க, ஏசி கொடுங்க, எல்லாமே கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க? பிரதமர் அவர்கள் வரும்போது அவர் பிரதமர், இந்தியாவுக்கு பிரதமர், நம்ம மாநில முதலமைச்சர். நம்ம மாநிலத்துக்கு நல்ல விஷயங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம தான் விட்டு கொடுத்து போய் சந்திக்கணும். இன்னைக்கு போறவர் போன வாரம் அந்த கோயம்புத்தூர்ல பிரதமர் வரும்போது போயிருந்தாருன்னா அந்த மெட்ரோவை பத்தி கேட்டிருக்கலாம், மதுரை மெட்ரோவை பத்தி கேட்டிருக்கலாம். அது போக இந்த 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிற விஷயத்தை பத்தி என்ன செய்யலாம்? 17% இருக்கு. எந்த வாக்குகளால் அந்த 60 ஆண்டுகளாக நீங்கள் திமுக ஜெயிச்சுட்டு வருதோ, அந்த இதயத்தில் இடம் கொடுக்குறேன் கலைஞர் கருணாநிதி. கடைசியில் உங்களுக்கு அவங்க இதயத்தில் இடம் கொடுத்துருவாங்க. ஓட்டு பூரா வேற பக்கம் போட்டு விட்டுருவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்டையாவது நேரடியாக போய் கேட்டு வாங்கிடலாம். குட்டிலையும் ஆட்டிக்கணும், பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கணுன்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா, அவர் எஸ்ஆர் எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இங்கே வாக்காளர் என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த படிவத்தில் தங்களுடைய பெயர்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நேற்று அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 50% வாக்காளர் படிவங்கள் என்ன செஞ்சிருக்கு, பூர்த்தி செய்யப்பட்டு வந்திருக்குங்கிறாங்க. விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பொது வெளியில மக்களை சந்திச்சிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் சந்திச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு QR கோட்லாம் மூலமா அனுமதிச்சிருக்காங்க. அதுல பேசும்போது மக்களோட பொருளாதாரம் முன்னேறணும், எல்லாருக்குமே வீடு இருக்கணும், எல்லாருக்குமே பைக் கார்லாம் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு. வாக்குறுதியாகவும் கொடுத்திருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இது சரியான வாக்குறுதியாக இருந்தாலும் பொருளாதார நிலைமை அதுக்கு ஒத்து வருமா? இப்போ தமிழகம் 5 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்குது. தமிழ்நாடு ஏற்கனவே இருந்த கடனை விட இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி விட்டுட்டு போவீங்களா? அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? வரி வருவாயை உயர்த்துறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? நான் கார் கொடுப்பேன், பைக் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன் தான். நீங்கள் வீடு கொடுக்குற எல்லாம் கொடுப்பேன் தான். எது எப்படி கொடுப்பீங்க? எந்த சோர்ஸ் இல்லைன்னு இன்னும் இவங்க 6000 தான் மதுபான கடையை திறந்து வச்சிருக்காங்க. நீங்கள் 12,000 மதுபான கடையை திறந்து வச்சு அது மூலமாக கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறது சரியான திட்டமாக இருந்தாலும் அதுக்கு வரி வருவாயை உறுதிப்படுத்தாம, அதுக்கான திட்டங்களை நீங்க கொண்டு வராம, நான் பைக் கொடுப்பேன், நான் வீடு கொடுப்பேன். வீடு கொடுக்க வேண்டியது நிச்சயமான திட்டம் தான். இது காமராஜர் பீரியட்லயே வீடு வழங்கும் திட்டம் இருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்திலேயே, அண்ணா ஆட்சி காலத்திலேயே, கலைஞர் ஆட்சி காலத்திலேயே மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கும் திட்டம். அப்போ சிட்கோ நகர்னு போட்டாங்களா, அது கொடுத்தாங்க. எம்எம்டிஏ நம்ம இங்கே கோயம்பேடு எம்எம்டிஏ போட்டது மாதிரி இடம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. அது முதல்ல இடம் கொடுத்தாங்க. முதல்ல அண்ணா நகரை தான் இடம் போட்டாங்க. 2 கிரவுண்டு விட்டு கொடுத்தாங்க. அப்புறமா அது இடம் கொடுக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 கிரவுண்டு கொடுத்தாங்க. அப்புறம் 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாங்க. அப்புறம் 350 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாங்க. இப்போ பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டங்கிறது நீங்க ஒன்றும் புதுசா சொல்லலை விஜய் அவர்களே. இது 50 வருஷமா 60 வருஷமா கொடுத்துட்டு இருக்க திட்டத்தை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வேணும் புதுசா நீங்க ஒன்றும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது பைக் கொடுக்குறேங்கிறீங்க, டிவி கொடுத்தாங்க, அதை நீங்க விமர்சிச்சிங்க. ஒரு படத்துல கூட மிக்சி கிரைண்டரை நீங்க விமர்சிச்சிங்க. இப்போ நீங்க பைக் கொடுக்குறேங்கிறீங்க. எல்லாம் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. மக்களுக்கு கார் கொடுங்க, ஏசி கொடுங்க, எல்லாமே கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க? வரி வருவாயை உயர்த்துறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? அதாவது நீங்க எந்த முறையில் நீங்க வரி வரியாக உயர்த்துவீங்க? அதாவது நீங்க இப்போ செய்யணும்னா இப்போ டாஸ்மாக் தான் இப்போ கையில இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து ஒண்ணுமே இல்லை. டாஸ்மாகை நான் மூடுவேன் அல்லது குறைப்பேன் அல்லது நிறுத்துவேன், பெண்கள் பாதுகாப்புங்கிறீங்க. டாஸ்மாக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதை நீங்க மூடுவீங்களா அல்லது குறைப்பீங்களா அல்லது வரைமுறைப்படுத்துவீங்களா அல்லது உயர் ரக மதுபானம் மட்டும் தான் விற்கணும்னு சொல்லுவீங்களா? இல்லை சீமான் சொல்ற மாதிரி கல் விற்பனை, அதை பத்தி நீங்க எதுவுமே பேசல. நீங்க ஒரு பொதுப்படையா ஒரு கவர்ச்சிகரமான பேச்சா தான் இருக்க தவிர இது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்குற மாதிரி தெரியல. அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி ஓட்டு வாங்கணும், எப்படியாவது ஒரு கொஞ்சம் எம்எல்ஏவா ஆயிடணும், எதிர்கட்சி ஆயிடணும், எப்படியோ ஒண்ணுதான் நினைக்கிறீங்களே தவிர சரியான வழிமுறைகளை, சரியான வழித்திட்டங்களை, இந்த வகையில நாங்க வரி வருவாயை உயர்த்துவோம், விவசாயிகளுக்கு இந்த வகையில நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு மானியம் கொடுப்போம், அவங்களுக்கு மின்சாரம் சடையில்லாம மின்சாரம் கொடுப்போம், அவங்களுக்கு உரம் கொடுப்போம், நான் அவங்களை மேம்படுத்துவோம், அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை முன் வச்சு நீங்க கொள்கையை கொண்டு வாங்க. நீங்க கொடுக்கறது கவர்ச்சிகரமான விளம்பரமா இருக்கே தவிர அதுக்கான வரி வருவாயை உங்களால சொல்ல முடியல. அதுக்கான வரி வருவாயை சொல்லறதுக்கு உங்க கூட ஒரு அருண் IAS வச்சிருக்கீங்களா? அவங்க கிட்டயாவது கேட்டு
அடுத்த மீட்டிங்லயாவது என்ன செய்யுங்க, வரி வருவாயை உயர்த்துவது எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா நீங்க கொடுக்குற சொல்லுங்க. அதை மக்கள் நம்புவாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு கவர்ச்சிகரமான உண்மையற்ற வாக்குறுதியா தான் இருக்கு. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை அடுத்த தடவை திருத்திக்கிறீங்க. விஜய் அவர்கள் பேசும்போது கூட மீண்டும் மீண்டும் இந்த சினிமா பாணியில பேசிட்டு இருக்காங்க தோற்றம் இருக்கல சார். ஏன்னா வந்து தற்கூரின்னு வந்து திமுக பெரிய யாருமே வந்து ஒரு விமர்சனம் வைக்கல. அது வந்து சோசியல் மீடியால மட்டும்தான் இந்த மாதிரி தற்கூரி கூட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் அளிச்சிட்டு இருக்காரு. கரண்ட் இஷ்யூ என்னவோ அதை பேச மாட்டேன்ற எப்படி சார் பாக்குறது? அவர் ஏற்கனவே சினிமால இருந்து வந்தவர் தான். எழுதி கொடுத்த வசனத்தை தான் படிக்கிறாரு. அவர் வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறாரு. இப்போ அண்ணா அவர்களே கொள்கை திட்டம்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்க்குற பேப்பரை காணும், தேடுறாரு, பார்த்துட்டு வேற பேப்பர் எதாவது எடுத்து சமாளிக்கிறாரு தவிர. இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த அறிவு திருவிழாவில் வந்து பேசினாங்களே, எழிலன்னு ஒரு எம்எல்ஏ பேசினார். என்ன சொன்னாரு, அவங்கள வந்து நட்பா பேசி அவங்கள இன்னைக்கு பழகுங்கன்னு சொன்னார். அப்படிதான் சொன்னாரே தவிர உடனே எனக்கான ஆதரவு குரல் அங்கேருந்து ஒலிக்குது, அவங்க கட்சிக்குள்ளேயே என்ன செய்யறாங்க, ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு தேவையில்லாத நீங்க சின்ன முடியறீங்க. ஒண்ணு, அவருடைய பூர்வீகத்தை எடுக்கிறீங்க. அவங்க வந்து யாருன்னா நம்முடைய கொள்கை தலைவராக இருந்த அவங்க அஞ்சலை அம்மாளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் சொல்றீங்க. கரெக்டு தான், நீங்க வரலாறுலாம் சரியா எழுதி கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அண்ணா அவர்கள் சொன்னாங்களா அதே மாதிரி தான், அதே பணி தான் நீங்க கையில பிடிக்கிறீங்க. ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம் சொன்னார் 67. அதே தான் எங்களுக்கு பைக்கு வந்து நிச்சயம், காரு லட்சியம், எல்லாம் சரிதான். அதே மாதிரி அண்ணாதுரை வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, நாங்க வந்து லட்சியம் நிச்சயம் சொல்லி அந்த பேச்சை மாத்தினாங்களே, அந்த வரலாறுலாம் இருக்கு. அவங்க வந்து திமுக வந்து ஒண்ணு கொடுக்குறேன்னு, மகளிருக்கு பேருந்து இலவசம் அப்படின்னாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளை ஒயிட் போர்டு லிப்டிக் பஸ்ல தான் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சுவீங்க நாங்க இதை கொடுத்துட்டு அப்புறம் பைக் வந்து இளைஞர்கள் தான் இருவீங்க. அப்புறமா ஏன்னா பெரியவங்க எல்லாம் பைக் ஓட்ட மாட்டாங்க. சொல்லும் போது தெளிவா சொல்லுங்க, அது உண்மை இல்லாத வாக்குறுதியா இருப்போது. நீங்களும் ஒரு திராவிட கட்சி மாதிரியே அந்த பாரம்பரியத்துல வந்து அதே மாதிரி உண்மையற்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி அதே மாதிரியே நீங்க நினைச்சிடாதீங்க, திராவிட சாக்கடைக்குள்ள விழுந்துடாதீங்க. நீங்க செய்யறது சரியான நலத்திட்டங்கள் தான். மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அது தப்பே இல்லை. அவங்களுக்கான நலத்திட்டங்களை நீங்க செய்யறேன்னும் போது நான் இந்த வகையில நான் வரி வருவாயை உயர்த்தி கொண்டு வருவேன். அதே மாதிரி மதுவை பத்தின உங்களுக்கு கொள்கை நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சில கட்சிகளாவது ஆட்சிக்கு முன்னால நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுவை குறைப்போம், மதுக்கடைகளை மூடுவோம்னு யார் சொன்னாங்கன்னா ஸ்டாலின் சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு யார் சொன்னாருன்னா அன்புமணி சொன்னார். 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 234 தொகுதியில் நின்னாங்க இல்லையா, அப்போ அவர் ஒரு கொள்கையை சொல்றாரு, முதல் கையெழுத்து என்ன செய்வோம், மது ஒழிப்புவாங்க. நீங்க முதல் கையெழுத்து போட வேணாம் சார், ஒரு 10 கையெழுத்துக்கு அப்புறமா நீங்க மதுவை குறைப்பீங்களா? அதுக்கான பதிலே உங்ககிட்ட இல்லையே. நீங்க வந்து அரசியல் வந்துட்டீங்க. நீங்க உங்க கூட இருக்கவங்கள்ட்ட மிக தெளிவா கேட்டு என்ன செய்யுங்க, மதுவை பத்தின கொள்கையும் வரி வருவாயை உயர்த்துறது பத்தின கொள்கையும் சொல்லுங்க. மக்கள் அதுக்கப்புறம் உங்களை ஆதரிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, வெறும் 2000 பேரை நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. அந்த 2000 பேருமே முண்டி அடிச்சு உங்ககிட்ட கை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட கட்டுக்கோப்பில்லை, உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும் இல்ல. நீங்க வந்து 10 லட்சம் பேர் கூப்பிடுறீங்க, 10 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. நீங்க பேச ஆரம்பிச்சு உங்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பேசுறீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அண்ணா கிட்ட இருந்தவங்களா பேச்சாளர்கள் இருந்தாங்க. அண்ணா கிட்ட இருந்தவங்கள மதியழகன் இருந்தாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு, நடமாடும் பல்கலைக்கழகம்னாங்க. அவங்களாம் வந்து மக்கள் கிட்ட கருத்தை எடுத்து வச்சாங்க. உங்ககிட்ட அப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீங்களும் அப்படி உங்களுடைய கருத்தை கேட்கறதுக்காண்டி வரல. அவங்க அண்ணாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய காத்திருந்த காலம்லாம் இருக்கு. இவர் சொன்னார், நாஞ்சில் சம்பத் சொன்னாரு, 10 மணிக்கு என்கிட்ட மயக்க கொடுத்தாங்க, கலைஞர் வராருன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா காலையில் 7:30 மணிக்கு வந்தாரு. அவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேங்கிறாரு. அப்போ அவங்களுடைய பேச்சை கேட்க வந்தாங்க. உங்ககிட்ட பேச்சை கேட்க வரல, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஷோ பொருளா இருக்கீங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது யானை இல்லாத ஊருக்கு யானை வந்தா என்ன செய்வாங்களோ மக்கள் அந்த மாதிரி உங்களை கூப்பிடுறாங்க. ஆனா நாளைக்கு அது வாக்கா மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்னா திட்டங்களை பத்தி பேசுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரியாட்டா கூட சீமான் கிட்ட இருந்து காப்பி அடிங்க, தப்பு இல்லை. அரசியல காப்பி அடிக்கல பெரிய விஷயமே இல்லை. ஏதோ திட்டம் சொல்லுங்க, அந்த மாதிரி நான் இதுல இருந்து வரி வருவாயை கொண்டு வருவேன், இந்த விஷயத்துல நான் மதுவை மூடுவேன், படிப்படியா குறைப்பேன், இல்லாமல் ஆக்குவேன், உயர்தர மதுவை கொண்டு வருவேன், கல்லை வந்து என்ன செய்வேன் திறந்து விடுவேன், இல்லை கல்லையும் மூடுவேன், கல்லும் மதுவை தான், போதை தான், கஞ்சா அதை நான் ஒழிப்பேன். அப்படி ஏதாச்சும் ஒரு திட்டங்களை பேசுங்க. நீங்க இதெல்லாம் ஒழிச்சாதான் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பைக் கொடுப்பேன்னா பைக்ல வந்து செயினை பிடிக்கிட்டு போயிடுவான். அதனால நீங்க கொடுக்கக்கூடிய திட்டங்களை என்ன செய்யணும், மக்களுக்கு சரியான திட்டங்களை எந்த வகையில கொண்டு வருவாங்கிறத திட்டத்தை வழிபடுத்தி சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆதரவு இருக்கும். திமுக இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு இப்ப தாவேக்கால இணைய போவதாக ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முரண்பட்டாரு. அப்புறமா அவர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக வச்சிருந்தாங்க. கடைசியில் இப்போ அடிப்படை உறுப்பினரை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவரை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். ஏன்னா அவர் ஒரு 50-60 வருஷம் அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தார். அப்புறம் அண்ணா இவர்கிட்ட இருந்தார், புரட்சி தலைவர் அம்மா கூட இருந்தாங்க, எடப்பாடி கூட இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒன்று திமுகவுக்கு போகணும், அல்லது வந்து என்ன செய்யணும் தாவேக்காக போகணும். அது ரெண்டுல ஒரு முடிவு எடுத்து அவர் என்ன செய்வார், தாவேக்காக போறதாக தான் நிறைய பேர் இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் பேசிட்டு இருக்காங்க. அவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து பழைய அரசியல்வாதி. அவர் எல்லா விஷயத்தையுமே
ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போட்டாங்கன்னா அந்த திட்டத்துல வந்து செங்கோட்டையன் வந்து அதுல முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அது பிளான் போட்டு கொடுக்குறாரு தமிழ்நாடு முழுவதும், கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல. அந்த மாதிரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் அவருக்கு எங்க போனாலும் அங்கீகாரம் இருக்கும். காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு தமிழகம் வந்தாலே முதல்வர் வந்து அழைப்புன்றதே இல்லாம இருக்கே, என்ன சார் காரணம்? மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரும்போது அவரு பிரதமர், இந்தியாவுக்கு பிரதமர், நம்ம மாநில முதலமைச்சர். நம்ம மாநிலத்துக்கு நல்ல விஷயங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம தான் விட்டு கொடுத்து போய் சந்திக்கணும். இன்னைக்கு போறவர் போன வாரம் அந்த கோயம்புத்தூர்ல பிரதமர் வரும்போது போயிருந்தாருன்னா அந்த மெட்ரோவை பத்தி கேட்டிருக்கலாம், மதுரை மெட்ரோவை பத்தி கேட்டிருக்கலாம். அது போக இந்த 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிற விஷயத்தை பத்தி என்ன செய்யலாம், 17% இருக்கு, அது 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை என்ன செய்யலாம், கொள்முதல் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க நேர்ல கேட்கலாம். அருமையான வாய்ப்பு. இதுல நீங்க ஈகோ பார்க்க தேவையில்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாம நம்ம மாநிலம், நம்ம மாநிலத்துடைய மக்கள், நம்முடைய விவசாயிகள், அவங்களுக்கு என்ன செய்யணும், நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கணும்னா நாம ஒரு தடவை 2 தடவை இல்ல, 10 தடவை இல்ல, 100 தடவை கூட நீங்க சந்திச்சாலும் அதுல வெக்கம் இல்ல. உங்களுக்கு வீடு கேட்க போகல, உங்களுக்கு தோட்டம் வாங்க போகல, உங்களுக்கு கார் வாங்க போகல, மக்களுக்காக போறீங்க. நீங்க எத்தனை தடவை போறீங்களோ அத்தனை தடவை மக்கள்கிட்ட உங்களோட செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன திரும்ப நீங்க மோடிஜியை வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க டெல்லியில போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தர்றாங்க தரல ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு மக்கள் பார்வையில் என்ன கிடைக்கும், மிகுந்த வரவேற்பு கிடைக்கும். இவர் 10 வாட்டி போயிட்டார், 100 வாட்டி போயிட்டாருன்னு நீங்க போவே இல்லை. நீங்க ஈகோ பாக்குறீங்க. ஈகோ பார்க்க வேண்டிய இடத்துல நாம இல்ல. நாம மக்களுக்கு நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கணும். இந்த 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை நம்ம வந்து கொள்முதல் செய்யறதுக்கு அனுமதியை மத்திய அரசாங்கத்தில் வாங்கி கொடுத்தாதான் அந்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியும். இன்னும் பாக்கி இருக்காது. அது இன்னும் இருந்திருந்தா மக்களுக்கு என்ன செஞ்சிடும், வீணா போயிடும், அவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பு மத்திய அரசாங்கம் மேல போகாது, உங்க மேலதான் வரும். நீங்க தான் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தல. நீங்க இன்னைக்கு போன வாரம் போயிருந்தீங்கன்னா மக்களுக்கான விஷயத்துக்காக போயிருக்கோம். நீங்க வரவேற்கல, என்ன தப்பு? பிரதமரை நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வர பிரதமரை எந்த பகுதியில் இருந்தாலும் போய் நீங்க வரவேற்கல, என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன உங்களுக்கு ஈகோ இருக்கு? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா செய்யுங்க. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வெளிவேஷம் போறதை விட்டுட்டு என்ன செய்யுங்க, உண்மையாக மக்களுக்காக நீங்க அவரை சந்திக்கிறதா தயாரா இருங்க. மாசம் ஒரு முறை கூட நீங்க டெல்லிக்கு போங்க, தப்பே இல்லை. நீங்க சுற்றுலாக்கான நான் சிங்கப்பூர் போறேன், சுற்றுலாக்கான லண்டன் போறேன், அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது தேவையில்லை. அது உங்களுடைய சொந்த பிரச்சனை, சொந்த விஷயத்துக்காக நீங்க சுத்தி பார்க்க போறீங்க. ஆனா நீங்க டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லி போறது மக்கள் தேவைக்காக போறீங்க. மக்கள் உங்களை பார்ப்பாங்க. அடுத்த தடவை என்ன செய்யுங்க, தமிழகத்துக்கு பிரதமர் எந்த வகையில் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் நீங்க போய் நின்று அவரை வரவேறுங்க. அந்த இடத்துல நீங்க பகிரங்கமா கோரிக்கை வைங்க. மேடையில நீங்க பேசலாமே. நீங்க மேடையில என்ன செய்யலாம், எங்களுடைய விவசாயிகளுக்கு கோரிக்கையை 22% ஈரப்பதம் கொண்ட நீங்க கொள்முதல் செய்யுங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி மேடையிலே கேட்கலாமே. அதை விட்டு போட்டு நான் லெட்டர்ல எழுதுவேன், நான் கடிதம் எழுதுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல உங்களை என்ன செஞ்சுருவாங்க, மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்லாமிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. திமுக வாக்குறுதியாகவும் கொடுத்துச்சு. எப்படி சார் பாக்குறீங்க? போனீங்க, இது கொள்கை திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கம் தங்களுடைய கொள்கை திட்டம். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா உத்தரப்பிரதேசல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வரதுக்கு முன்னால அவங்க ஒரு கொள்கை திட்டத்தை வெளியிடுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதம் மாற்ற தடை சட்டத்தை எங்க மாநிலத்துல கொண்டு வருவோம்னு சொல்லி செய்வாங்க. மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க. அது சரி சரியில்லை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. முஸ்லிம்களுக்கு வாக்குறுதி கொடுத்துதான் 40 லட்சம் ஓட்டு வாங்கி இந்த நம்ம கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், நாங்க போட்ட பிச்சைன்னாரு. யார் சொன்னாரு? கிறிஸ்தவ பாதிரியாரு கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இந்த ஆட்சி நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு. அதை கேட்டுட்டு மனோ தங்கராஜன் காலைல வாங்கிட்டு பேசாம போயிட்டு தான் இருக்கிறார் தவிர அதை மறுப்பு சொல்லல. பரவாயில்ல, அது ரெண்டாவது விஷயம் உங்களுக்குள்ள. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதி படி என்ன செய்யணும்னா, ஒன்று வாக்குறுதி கொடுக்காம இருந்திருக்கணும். இல்லைங்க, நான் சட்டப்படி பார்த்துக்குருவேன், நான் டெல்லியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டு தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த 7 பேர் விடுதலை ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சு கடைசியில் விடுதலை பண்ணி விட்டுட்டீங்க. அதே மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றிங்கன்னா அடுத்த வாட்டி முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு உங்களுக்கு போட மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த வாக்குகளால் அந்த 60 ஆண்டுகளாக நீங்கள் திமுக ஜெயிச்சுட்டு வருதோ, அந்த இதயத்தில் இடம் கொடுக்குறேன் கலைஞர் கருணாநிதி, கடைசியில் உங்களுக்கு அவங்க இதயத்தில் இடம் கொடுத்துருவாங்க. ஓட்டு பூரா வேற பக்கம் போட்டு விட்டுருவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நேரடியாக போய் கேட்டு வாங்கிடலாம். ஏமாத்திக்கிட்டே தானே சரிங்க நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்க கூடாது. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா உங்க ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சமுதாய தலைவர்கள் மொத்த பேரும் அந்த பக்கம் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்க சீக்கிரமா முடிவெடுங்க. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. இனிமே அடுத்த ஆட்சிக்கு வந்தேன் இப்படி ஏமாத்திட்டு போகாதீங்க. நீங்க இது மாதிரி செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றி காட்டுங்க. இது என்னுடைய கோரிக்கையா இருக்கு. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் திமுக தன்னுடைய பெயர்களாலும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பதில் என்ன சார்? அதாவது தொட்டிலையும் ஆட்டிக்கணும், பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கணுன்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து எஸ்ஆர் எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு போராட்டமும் பண்ணிக்கிறாரு.
ஆனால் இங்க வாக்காளர் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த படிவத்துல தங்களுடைய பெயர்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நேற்று அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காங்க 50% வாக்காளர் படிவங்கள் என்ன செஞ்சிருக்கு, பூர்த்தி செய்யப்பட்டு வந்திருக்குங்கிறாங்க. கொடுத்தது வந்து 96%, 96% டிக்ளேர் கொடுத்துட்டோம், ஃபார்ம் கொடுத்துட்டோம், வந்தது 50% தாங்கிறாங்க. அப்ப 50% எவ்வளோ, 6,46,00,000 வாக்காளர்கள் 50%னா 3,4 கோடி ஃபார்ம் தான் வந்திருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு, மீதி வரணும். அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேருக்கு என்ன செய்யலாங்க, அது வந்து ஒன்றும் வாக்காளர் படிவத்தில் கொடுக்காம இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க பாட்டுக்கு வீட்டில் படுத்து தூங்கிட்டு அப்புறம் கடைசியில் அவங்க ஓட்டு இல்லைன்னு சொன்னோன்னா என்னுடைய ஓட்டை மோடிஜி பிடிக்கிறார், என்னுடைய ஓட்டை மோடிஜி பிடிக்கிறான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கான வாய்ப்பு நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லீம்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாக்கை உறுதிப்படுத்துங்க. நீங்க போய் என்ன செய்யுங்க, எழுதி கொடுங்க. உங்களுடைய படித்த இளைஞர்களை கொண்டு என்ன செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்க. ஜமாத்துக்கள் அதை முயற்சி எடுங்க, மசூதிகளை முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்து உங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தி கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் வந்து கறி கடைக்குள்ளேயும் பிரியாணி அண்டாக்குள்ளேயும் தலையை விட்டுக்கிட்டு இருப்பேன் விட்டுட்டு இருந்துட்டு தூங்கிட்டு அடுத்த பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது எங்களுக்கு 63 லட்சம் ஓட்டு இல்லைன்னு சொல்லி வெளியில் 1 லட்சம் பேர் பேரணி, அப்புறம் தேசிய கொடி எழுந்துட்டு பேரணிலாம் போயிட்டு இருக்காதீங்க. காலம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. அந்த டயத்துக்குள்ள நீங்க உங்களுடைய வாக்காளர் படிவத்தை பூர்த்தி பண்ணி அரசாங்கத்தை கொடுத்து பிஎல்ஓட்ட கொடுத்துட்டு நீங்க அந்த வாக்கை உறுதிப்படுத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கு மறுபடியும் வாக்கு வரலையா, அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வருது, அதில் உங்களுக்கு வாக்கு இல்லையா, 13 ஆதாரங்கள்ல 2 ஆதாரத்தை காட்டி நீங்க வாக்கு வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் எப்படியாவது வாக்கு வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்க வந்து வாக்கு செலுத்துங்க, உங்க வாக்குரிமை காப்பாத்துங்க. இதெல்லாம் செய்யாம நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி இருந்துட்டு கடைசியில பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது எங்களுடைய முஸ்லீம் வாக்காளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மோடிஜி தூக்கிட்டாரு, அமித்ஷாஜி தூக்கிட்டாருன்னு சொல்லி தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க விழிப்புணர்வோடு இருங்க, முட்டாள்தனமா இருக்காதீங்க. வாக்கு இல்லைன்னா நீங்க நாளைக்கு லைசன்ஸ் எடுக்க முடியாது, வாக்கு இல்லைன்னா நீங்க பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, வாக்கு இல்லைன்னா நீங்க வீட்டு வரி கட்ட முடியாது, வாக்கு இல்லைன்னா நீங்க நடத்திட்டு இருக்க தொழில் நடத்த முடியாது. இதெல்லாம் அடுத்த சட்டம் வரப்போகுது. இந்த வாக்குரிமை வச்சு தான் மீது எல்லாமே இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க செய்யாம விட்டுட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க. இவங்க வந்து இந்த திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணும்னா, திரும்ப அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து போராடி கிடைச்சி சட்டத்தை மாற்றி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமா இல்லை. நீட்ல இருந்து உங்களை காப்பாற்றுன்னு அனிதா வந்து பலி கொடுத்து கூட இன்னும் அந்த நீட்ல இருந்து என்ன செய்ய முடியல, இவங்களால காப்பாற்ற முடியல. இவங்க உங்களை காப்பாத்துறேன்னு போய் சொல்லி உங்களை தாக்காட்டுவாங்களே தவிர அவங்க அதை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. நீங்க அவங்கள நம்பாதீங்க. உங்களுடைய வாக்குகளை நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. இது நம்ம ஜனநாயக நாடு, உங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. அந்த வாக்குரிமை உறுதிப்படுத்தக்கூடிய சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வியை பூர்த்தி பண்ணி கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உரிமையை உறுதிப்படுத்திக்கிறீங்க. உறுதிப்படுத்திட்டு வாக்கு செலுத்தி நீங்க ஜனநாயக முறையில் எல்லாருக்கும் வாங்க. அதை விட்டுட்டு நீங்க பாஜகவையோ அல்லது மோடிஜியோ என்ன செய்யாதீங்க, குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க. இதை நீங்க தெளிவா பாத்துக்கிறீங்க. காங்கிரஸ் தலைமையிலிருந்து பாத்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைச்சிருக்காங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது எங்கேயுமே குறிப்பிடல. ஆனா 5 பேர் கொண்ட குழு வந்துட்டு கூட்டணியாக நான் அமைச்சிருக்கோம் அப்படின்றனாலே உங்களுக்கு பதில் என்ன சார்? இருக்குல்ல, முன்கூட்டியே அமைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாதங்கள் இல்லை 5 மாதங்களுக்கு மேலே கூட இருக்கு. இப்பவுமே அமைச்சாதான் இவங்க 63 சீட்டு கேட்போம், அப்படி 63 சீட்டு கேட்பாங்க. கேட்டு இழுத்து பறிச்சு அப்படியே பேச்சுவார்த்தை நடந்து கடைசியில் உடஞ்சி அந்த 5 பேர் கொண்ட குழு வேற கட்சிக்கு பேசுறதுக்காக முன்கூட்டி அமைச்சிட்டாங்க. நீங்க உண்மையிலே நீங்க அமைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட அமைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த கதவை மூடிட்டு இன்னொரு கதவை திறக்க நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன்னா வெளிப்படையா சொல்லாம தப்பு இல்லை, தாவேக்கா கூட நீங்க கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஆட்சியில பங்கு கிடைக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் ரசிகர் மன்றம் விஜய்க்கு 6% ரசிகர்கள் வந்து கேரளாவில் இருக்கிறதாக ஒரு சர்வே ஒன்று சொல்லுது, அதாவது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன செய்யுதுன்னா, தேர்தல் வருது, அங்கே பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற வகையிலையும் சில மாநிலங்களில் பாண்டிச்சேரிலையும் என்ன இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவரை வச்சு இந்த தென் மாநிலங்களில் உள்ள வாக்குகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யலாம், சேகரிக்கலாம், கேரளாவில் ஆட்சிக்கு வரலாம்னு சொல்லி மேலிடம் ஒரு கணக்கு போட்டிருக்கு. அதுக்காக முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து பேசும். அந்த பேச்சுவார்த்தையில் இவங்களுக்குள்ள நிச்சயமா உடன்பாடு ஏற்படாது. ஏன்னா 25 சீட்டு கொடுத்துருக்காங்க போன எலெக்ஷன்ல. இந்த தடவை அவங்க 40, 60, 63. ராஜேஷ் சொல்றாரு, யாரு, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணுங்கிறாரு. அதே மாதிரி அழகிரி சொல்றாரு, அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஆட்சியில பங்கு வேணும். நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்க, கடைசியில உங்களுடைய கூட்டணி உடையும். இப்போ இதே ஆப்ஷன் போன வாட்டி இருந்துச்சுன்னா இல்ல, போன 2021 தேர்தலில் இந்த மாதிரி ஒரு தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க கிட்ட இல்லாம இருந்தனால நீங்க கொடுக்கறத வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க கொடுக்கறத நிச்சயமா வாங்க மாட்டாங்க, நிச்சயமா உடையும். அவங்க தமிழ்நாட்டை மட்டும் வச்சு கணக்கு போடல, தமிழ்நாடு பிளஸ் கேரளா அண்டு பாண்டிச்சேரி 3ஐயும் சேர்த்து வச்சு கணக்கு போடுறாங்க. அந்த வகையில் இந்த எலெக்ஷன் வந்து அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும்.
அது தாவேக்காவோட கூட்டணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கதா நான் கருதுறேன். டிஜிபி பொறுப்பாளராக வந்து நியமிச்சது வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. எப்படி வந்துட்டு பொறுப்பு டிஜிபி நீங்க பதவியில வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி கூட முழு அங்கீகாரமா வந்துட்டு நியமிக்க முடியலையா அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பினானா இங்க இருந்து ஒரு பதில் வருது. மத்திய அரசு தான் அவங்களுக்கு தேவைக்கேற்றாரு போல வந்துட்டு தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இது பல மாநிலங்களில் பொறுப்பு டிஜிபிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அனுமதிச்சிருக்காங்க. பொறுப்பு டிஜிபிகள் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா தற்காலிகமாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து பெர்மனன்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மாற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்னா அந்த பொறுப்பு டிஜிபிகளுக்குரிய பணிகளை சரியான முறையில் கொடுத்து அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள வச்சு என்ன செய்யணும், அந்த மற்ற நிர்வாகங்களாம் பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி நடக்கக்கூடிய நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் என்ன செய்யலாம், அதை வச்சு இப்போ அவங்கள வச்சு சரியாக கொண்டு போகலாம். இது சரியான நடைபெறும் தான், எல்லா மாநிலத்திலும் இருக்கிறதான் செஞ்சுட்டு இருக்காங்க. தவிர ஒன்று இதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி பொறுப்பு டிஜிபிகள் நியமிக்கப்படுறது வந்து புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதை இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் தேவையில்லாமல் கிளறுது. அது வந்து மத்திய அரசாங்கம் உங்களுக்கு மட்டும் செய்யலை, எல்லா மாநிலத்தையும் செய்யக்கூடியதான். நீங்கள் இதை வச்சு நீங்கள் சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணுமே தவிர நீங்கள் சட்டம் ஒழுங்கை கேடு கட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க.